ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கம்ப்ளைண்ட்டை பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமானுஷம் பார்ட் 2 அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க. எங்கள் லாங்கிலேருந்து எங்கெல்லாமோ வந்து ஃபோன் அடிச்சு கேட்டாங்க. ஆனால் பாப்பாவுக்கு இருக்க மாதிரி எங்கள் வீட்டுக்கு இருந்துச்சு இதே பிரச்சனை, அதனால் பாப்பா நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்லையும் இந்த மாதிரி நிறைய அமானுஷமான விஷயங்களோ இந்த பேய் குழாக்கள் இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதை வந்து உங்கள் முன்னாடி கொண்டு வர தான் வந்து எங்களுடைய வெளி அப்படின்னு சொல்கிறத விட எங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அதுதான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். மூட நம்பிக்கையிலேயே வேறு எதையும் நாங்கள் வந்து விதைக்கலை. ஸோ அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். எங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அதை மட்டும் நாங்கள் வந்து சொல்கிறோம். வீடியோக்கில் போகலாமா? எப்படி போகலாம்? ஹாய், வீடியோக்கில் வந்துட்டோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து கச்சேரிக்கு போகிறோம். அதெல்லாம் உங்களுக்குமே தெரியும். நான் வந்து சிங்கர்ஸ், அதனால் நைட்டு கச்சேரிக்கெலாம் போயிட்டு அன்டைமில் லேட்டாக தான் வந்துட்டு போய் போவேன். வழக்கமாக எப்போவுமே வந்து அந்த ஆர்கனைசர் கார்லேயே கொண்டு வந்துடுவாங்க. அன்றைக்கி நாங்கள் போகும்போது ஏரியா பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம், திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்க ஒரு ஊர் பேர் சாத்தான்குளங்கிற ஊருக்கு வந்து கச்சேரி போயிருக்கோம். கோவில் கொடைக்கு போயிட்டு நைட்டு 1 மணிக்கு அப்படின்னு கிளம்பணும். அந்த வழி ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி சுடுகாட்டு பாதையாகவே இந்த மாதிரி இருக்கும். ஒரு இடத்துலையும் கூட வெளிச்சம் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் துணைக்கு என்ன பண்ணிட்டேன், நம்ம பாப்பா மேலே தான் ஆஞ்சநேயர் எத்திச்சிருக்கேன் அந்த நம்பிக்கையில் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் வரும்போது 1 to 1:30 இருக்கும். அந்த டைமில் சாத்தான்குளத்துலேருந்து வள்ளியூர் போகிற வழியில் கும்பிக்குளம் அப்படின்ற ஊர் இருக்குது. அந்த ஊர்கிட்ட போய்கிட்டு இருக்கோம். இடது பக்கம் சாத்தான்குளம் டு வள்ளியூர் அந்த லைனில் போயிட்டு இருக்கும்போது கும்பிகுளம் ஊரில் இடது பக்கம் ஒரு ரோடு உள்ள மாதிரி கட் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் பைக்கில் அப்படியே பேசிட்டே வரோம், பாட்டு படிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். ஒரு பயம் தெரியக்கூடாது இல்லையா, அதனால அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ல வந்து நீ வா பாப்பா முன்னாடி வந்து உட்காரு, ஏன்னா அன் டைமில் 1 மணிக்கு யாரும் வரப்போது ரோட்டில், நீ முன்னாடி உட்காரு, நான் பின்னாடி தான் அப்படியே ஓடிட்டே வரும்னு சொல்லிட்டு நைட்டு 1 மணிக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே மக போயிட்டே இருக்கும். ஒரு அந்த கும்பிகுளம் ஒரு ஊர் பக்கத்தில் அந்த சின்னோம்னா ஒரு இடத்துக்கு ஓட போகுது. அந்த இடத்துல நான் வண்டி ஓடிட்டே இருக்கேன், அப்படியே போயிட்டே இருக்கேன். லைட்டாக கண்ணு அங்கேயும் திரும்பல. அப்படி திரும்பும்போது ஒரு உருவம் அப்படியே நின்றுற மாதிரி இருந்துச்சு. என்னடா ஒரு நான் நினச்சேன் அப்போ ஒருவேளை வேற ஏதோ நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரிஞ்சுட்டு ஏதோ சாரம் ஆடுறதோ இல்லை ஏதோ ஒரு வேலி இருக்கிறதோ ஒரு மரம் இருக்கிறதோ நமக்கு தப்பாக ஏதோ தெரிஞ்சு போட்டுட்டு மனசு கத்திட்டு ஒரு 2 செகண்ட் முன்னாடி தள்ளி இவ உடனே போய் திரும்பி பாப்பாவுக்கு எதோ வைக்கிது அப்படின்ட்டு எனக்கு கட்டி பக்கம் எனக்கு வெளியே போயிட்டு. ஏன்னா நான் நினச்சா கூட ஓகே ஏதாவது சம்திங் நமக்கு தான் அப்படி ஏதோ தோணிச்சு நினைக்கலாம். ஆனால் பாப்பாவும் திரும்பி பார்த்து பின்னாடி பாப்பா ஏதோ நிற்கிது அப்படின்னு ரைட்டு சோழி பிடிச்சிட்டு ஸ்பாட்டில் அந்த இடத்து அந்த கும்பிகளும் பஸ் ஸ்டாப்லேயே வண்டி நிப்பாட்டி அது வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்தது அந்த இடம். அதில் வண்டி நிப்பாட்டி கீழே இறங்கி பார்த்தாச்சு இன்னும் என்ன நிற்குது அப்படின்ட்டு. அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஆனால் அந்த உருவம் நிற்கிறது வந்து அப்படியே இந்த பிளாக் கலர்ல நடு ரோட்ல முச்சந்தி ரோட்ல நிக்கிறது. அப்படியே அதை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் என்ன பண்ணிட்டோம், பயந்துட்டே பாப்பா ஒண்ணுல நார்மலாவான்னு சொல்லி அது அந்த அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பவம் நடந்து அடுத்த 2 நாள்ல வீட்டுல வந்து தூங்கிட்டு இருக்கோம். வீட்டு வாசல்கிட்ட வந்து தூங்கிட்டு இருக்கோம். அங்க போனது சண்டே, அடுத்து இங்க டியூஸ்டே அந்த செவ்வாய்க்கிழமை போல் நைட் ஒரு நாங்கள் தூங்குறது தான் 12-1 மணி ஆயிரம். டெய்லி சும்மா லூஸ் மாதிரி கதை விட்டுட்டு அடிச்சுட்டு அதுக்கு லேட் ஆயிரும். ஸோ அதனால் 12 to 1 மணிக்குள்ளே வீட்டு வாசலில் படுத்துருக்கோம். எங்கள் வீடு வந்து ஃபுல் வெக்க இருக்க முடியாது. அப்படியே இருக்குது. ஓகே, சவுண்ட் எதுவும் கேட்காதுங்கிறதுனால வந்து ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சரி ஒரு 4 நிமிஷம் தானே நமக்காக ஃபேன்ஸ்க்காக கேட்கும். ஸோ அதனால் உங்களுக்காக அந்த கொடுமையை தாங்கிட்டு வீடியோ போடுறோம். நைட்டு அந்த வீட்டு வாசலில் படுத்துருக்கோம். ஒரு 12:30 நார்மலாக பேசியிருந்தோம். திடீர்னு சலங்கு சொன்னாங்க, சின்ன சப்பிடுச்சு ஓட்டர் சவுண்ட் மாதிரி. நாங்கள் நீங்கள் இந்த படத்தில் வர மாதிரிலாம் டைலாக் விடாதீங்க அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, உண்மை தான். ரொம்ப அப்படியே நினைச்சேன் நைட்டு குடும்பக்காரன் அவன் அப்படியே சலங்க ஏதோ சொல்லிட்டான் போல அப்படின்னு நினைச்சு நானும் பயந்து போய் டக்குனு எந்திரி பாட்டுட்டு சப்போஸ் ஒரு குடும்பக்காரனா தான் வீட்டு வாசல் சொல்லுவாங்களா. ஸோ அதனால அந்த சவுண்டுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும். சவுண்டு கேட்கலாம், அந்த குடும்ப சவுண்டு கேட்கல, சலங்க மட்டும் வீட்டுல அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டே இருக்கு. எனக்கு ஒரு பக்கம் படப்பட அடிக்குது, இவ ஒரு பக்கம் படப்பட அடிச்சுட்டு இருக்கா. 10 வரைக்கும் இவன் வெளியே அதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் அந்த சாத்தவங்க போயிட்டு வந்துருமே. அதுக்கு அடுத்த நாள் வீட்டு மாடியில வந்து மாடிக்கு சப்போஸ் வீட்டுல இருந்து தூங்க முடியல அப்படின்னா மாடிக்கு போயிடும். நான் கீழே உட்காந்து செல்ல ஓடிட்டு இருக்கேன். வெளியே போயிட்டு வரது வெளியே தான் போனா ஒரே சாப்பிட்டு ஒரு ஸ்பீடா ஓடி மேலே விழுந்தா. பாப்பா வான்ட்டு என்னடா அப்படி வெளியே பார்த்தா வெளியே மஞ்சள் கலர்ல ஒருத்தர் புடவை வேண்டி நிக்காண்டி வான்ட்டு. சரி ரைட்டு சோழி முடிஞ்சு நிற்க நினைச்சிட்டு நானும் அவளும் பயந்துட்டா நானும் பயந்துட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மனசுல பயம் இருந்தாலும் சரி வா பாப்போன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒன்றும் இல்லை.
ஆனா கண்ணால பார்த்தேன், சத்தியமா பார்த்தேன் அந்த இடத்துல. நிக்குது அப்படின்னா அங்க ஒரு தடவை பார்த்துட்டு இந்த நிலம் தெரிஞ்ச மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு தடவைக்கு கூட அவ்வளவு சீக்கிரத்தை சொல்ல மாட்டேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லு பயந்து ஓடி விழுந்து அவன் ஹார்ட் பீட் அடிச்சு அடிலாம் வெளியே வந்து வந்திருக்கும். அந்த அளவுக்கு அவளை சமாதானப்படுத்தி பாப்பா யாராவது மஞ்சள் காய்ச்சி ஏற வந்திருக்கும், இல்ல பக்கத்து தக்க மஞ்சள் நைட்டி போட்டிருப்பாங்க, அதனால அப்படி இருக்கும் சொல்லி மறுநாள் காலையில கிளியர் பண்ணி கேட்டாங்க. பைத்தியம் மெனக்கிட்ட அவளுக்கு கேட்டுருக்காங்க, அக்கா நீங்க மஞ்சள் நைட்டி போட்டுருக்கீங்களா நேற்று நைட்டு நீங்க உங்க வீட்டுல யாரும் வந்திருந்தாங்களா, இல்ல நீங்க யாராவது மஞ்சள் ட்ரெஸ் போட்டுருந்தீங்களான்னு காலையில கேட்டு வந்துட்டாங்க வீட்டுல. அந்த பொறுமையை அவளை சமாளித்து அது போதுமான ஆகி கடைசியாக வந்து நைட்டு குடுக்குடுப்பு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்து போய் உட்காந்து என்ன பண்ண தெரியும். அப்பதான் பாப்பா சூச்சு வந்து பாப்பா அடைஞ்சி வெளியே போக கூடாது டைம்ல இருந்து கதவை சாத்தி வச்சு 1 மணி நேரம் கழிச்சு போயிருந்தோம். திரும்ப அந்த சவுண்டு முடிச்சு அதுக்கு அடுத்த நாள் திரும்ப அதே சவுண்டு கிடைச்சு. வெள்ளிக்கிழமை திரும்ப சவுண்ட் கிடைச்சு. இந்த என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட் எல்லாம் போட்டேன். கரெக்டாக 12 மணிக்கு அதே மாதிரி சவுண்ட் கிடைச்சு லைட் எல்லாம் போட்டு வீட்டு வாசல் போயிட்டேன். பார்க்கேன் ஏதோ பக்கத்து ஊர்ல கோயில் கூட நடந்துக்கும் போல அந்த சுடலமான சாமி வேட்டைக்கு போவாங்க இல்லையா, அந்த சாமி எங்க வீட்டுக்கு வாசல்ல அந்த முச்சில நின்று முட்டை உடச்சிக்கிட்டு சில்லு நடந்து போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்போ கொஞ்சம் மனசு தேத்திட்டோம். அப்போ ஒரு வேலை 2 நாளுக்கு முன்னாடி இதாவது இருக்கும் சாமியாக இருக்கும் அப்படின்னு நாங்களே மனசு தேத்திக்கிட்டு போயிட்டோம். தெரியுங்க. அதுக்கப்புறமா வந்து 2-3 அமோஷனல் விஷயங்கள் நடக்குது. அது வந்து இப்போதைக்கு சொல்ல முடியல, இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டோம். இப்பவே வெக்கையில முடியலைங்களா, ஸோ அடிக்குது பூச்சி கட்டிதான்ப்பா எங்களுக்குலாம் வெத்தலை அடி பூச்சி அடிக்குதா. சரி ஓகே. இன்னொரு வீடியோ வந்து உங்கள் வீட்லேயும் இல்லை உங்கள் ஃபேமிலிலையோ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையோ ஏதாச்சும் இந்த மாதிரி வீடியோ நடந்துச்சு அப்படின்னா வந்து அதை வந்து இந்த கமெண்ட்லேயோ இல்லை ஒரு இன்பாக்ஸ்லேயோ இன்ஸ்டாகிராம் ஐடியோ ஃபேஸ்புக்லேயோ ஏதாவது வந்து ஷேர் பண்ணுங்கள். அதை அடுத்த எபிசோட்லாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து சேர்த்து சொல்கிறோம். நம்மளுடைய இந்த லென்த் வீடியோலாம் வருது இல்லையா, அது எல்லாமே பேய் கோஸ்ட்டு இது சம்மந்தமாக தான் மேக்ஸிமம் எல்லாமே வரும். இந்த டாபிக் மட்டும் தான் பார்த்துருக்கோம். லவ் பண்ண தெரியாது, லவ் அதெல்லாம் வராது. வந்த நாங்க அனுபவிச்ச பேய் பார்த்த சாமி அடுத்து டேஸ்ல வந்து நாங்க வந்து குலசேகர முத்தரங்களுக்கு மாலை போட்டுறோம். அதுக்கடுத்து கண்டிப்பா சாமி வீடியோஸ் எல்லாமே வரும். அடுத்த எபிசோட்ல வந்து இல்ல போன வருஷம் நாங்க வந்து தசரா பேரையில வச்சு நான் வந்து டிஃப்ரெண்டான அமானுஷ விஷயங்கள் என்னெல்லாம் பார்த்தோம், அந்த டைம்ல என்னெல்லாம் பேய்களுக்கு இது நடந்துச்சு, சாமிகள் இப்படி இருந்துச்சு, இந்த விஷயங்கள்லாம் அடுத்த வீடியோல சொல்றோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் பாபா ஃப்ரம் ஃப்ளவர் பை ஈஸ்வரன் ஃப்ளவர் கேர்ள் பாலா.